மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய 69வது வயதை நிறைவு செய்திருக்கிறார். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அவருக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இதே நேரத்தில் ஒரு தமிழனாக, ஒரு குடிமகனாக முதல்வர் அவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளும் நான் வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு நம்ம பார்த்தோம்னா இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலங்களில் ஒன்று, சொல்லப்போனால் மிக முன்னேறிய மாநிலம் அப்படின்னு சொல்லலாம். ஐரோப்பாவில் எப்படி ஒரு ஃப்ரான்ஸ் இருக்கோ அதே போல் இந்தியாவில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். தமிழக முதல்வரே இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு ஃப்யூச்சரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்ஸோட கம்பீட் பண்ணக்கூடாது, ஆனால் மற்ற நாடுகளோட கம்பீட் பண்ணணும், மேற்கத்திய நாடுகளோட நம்ம போட்டி போடணும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டினுடைய சமீப நிலை நம்ம பார்த்தோன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருக்குது. தமிழ்நாட்டில் இனி தேதியில் தொழில் வளர்ச்சி கம்மியாக இருக்குது, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. டெவலப்டு ஸ்டேட்டாக இருக்க தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி நேரம் ரொம்ப அதிகமாக இருக்கணும். பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. தமிழ்நாடு மனித வளம் அதிகம் உள்ள நாடு, இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் அங்கே அதிகம். எஜுகேஷன், ஸ்கில் இதெல்லாம் நம்மக்கிட்ட அதிகம் இருந்தாலும் தொழில் வளர்ச்சி இல்லாத காரணத்தால் பொருளாதார வளர்ச்சியில் நம்ம இப்போ குன்றி இருக்கோம். தொழில் வளர்ச்சி பார்த்திங்கன்னா வேளாண்மைக்கு முக்கியம். அதனால் இந்த தொழில் வளர்ச்சியை இப்போ தூண்டுவது தான் மிகப்பெரிய ஒரு சவால். ஆனால் அந்த தொழில் வளர்ச்சிக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு, முதலீடு. சொந்தமாக ஸ்டேட்குள்ளேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், மற்ற ஸ்டேட்லேருந்தும் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், வெளிநாடுகள்லேருந்தும் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் தொழில் வளர்ச்சி வராது. கவர்மெண்ட் ஜாப்ஸை மட்டுமே நம்பி இளைஞர்கள் இருக்க முடியாது. அவங்களுக்கு ப்ரைவேட் செக்டரில் ஹை வேல்யூ ஆடட் ஜாப்ஸை நம்ம உருவாக்கி தரணும். இன்கம் அதிகம் இருக்கிற மாதிரி வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும். இதுக்கு நான் சொன்னது போல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஆனால் இன்றைக்கி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்தளவுக்கு வராமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இந்த லஞ்ச கலாச்சாரம். அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழகத்தில் ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணோன்னா சராசரியாக ஒரு 30% ஒரு 50% வரைக்கும் லஞ்சம் தர்ற மாதிரி இருக்குது, பிரைப் தர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மை தான். இன்னும் நிறைய ஸ்டேட்ஸில் இந்த மாதிரி ஒரு நிலவரம் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு தப்பான விஷயம். இப்போ இந்த லஞ்ச கலாச்சாரம் இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அளவுக்கு வர மாட்டுது. இது ஒரு முக்கிய காரணம். ஃப்யூச்சரில் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த லஞ்ச கலாச்சாரம் இதை ஒழித்து அதிக முதலீட்டுகளை தமிழ்நாட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி தரணும். அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா தமிழ்நாடு இன்னும் வேகமாக வளரும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், தொழில் மூலமாக வேளாண்மையும் நம்ம வளர்க்கலாம். தொழில் மூலமாக அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரலாம், சோலார் எனர்ஜியை டெவலப் பண்ணலாம், ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் அக்ரிகல்ச்சருக்கும் டெவலப் பண்ணி தரலாம். இதுக்கு முதல் தேவை இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது இந்த லஞ்சம், ஊழல் அப்படிங்கிற இந்த கேன்சர். இந்த கேன்சரை முற்றிலும் தமிழகத்திலிருந்து ஒழிக்க வேண்டும் அப்படின்றத இந்த நேரத்தில் முதல்வர் அவர்களுக்கு நான் ஒரு தாழ்மையான கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி.